போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேலம் மாவட்டம் வீராணம் அருகே உள்ள வீமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் குமரவேல். 29 வயதான இவர் டெம்போ டிரைவராக வேலை செய்து வந்தார். குமரவேல் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது உறவுக்கார பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணமான சில மாதங்களிலேயே கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியை விட்டு பிரிந்த குமரவேல் தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் குமரவேலுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் காலப்போக்கில் திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். இதற்கிடையில் குமரவேலுடன் உல்லாசமாக இருந்த பெண் வீராணம் துளசிமணியனூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருடனும் தகாத உறவில் இருந்திருக்கிறார். 38 வயதான பிரகாஷ் மீது அடிதடி, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஊருக்குள் ரவுடியாக வலம் வந்த இவர் அந்த பெண்ணுடன் கடந்த சில ஆண்டுகளாக பழகி வந்திருக்கிறார். நாளடைவில் இதை தெரிந்து கொண்ட குமரவேல் பிரகாஷை கண்டித்துள்ளார். இனிமே அந்த பெண்ணுடன் பழகக்கூடாது என கூறியதால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 2ஆம் தேதி இரவு 9 மணியளவில் குமரவேல் தனது வேலையை முடித்துக்கொண்டு துளசிமணியானூர் அய்யனாரப்பன் கோவில் அருகே மது குடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்களான மாணிக்கம், கனகராஜ் ஆகியோர் குறிப்பிட்ட அந்த பெண்ணுடன் இருக்கும் தொடர்பை கைவிடும்படி குமரவேலை எச்சரித்துள்ளனர். இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. அந்த நேரத்தில் ஆத்திரமடைந்த பிரகாசும் அவரது நண்பர்களும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குமரவேலின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கோவில் அருகே நடந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் ஒட்டிக்கொண்டது. தகவலறிந்து வந்த வீராணம் போலீசார் உயிரிழந்த குமரவேலின் உடலை மீட்டு இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் குமரவேலை கொலை செய்த பிரகாஷ், மாணிக்கம், கனகராஜ் ஆகிய 3 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். ரவுடி பட்டியலில் இருக்கும் பிரகாஷ் ஏற்கனவே ஒருமுறை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண்ணுடன் 2 பேர் தகாத உறவு வைத்துக் கொண்ட மோதலில் டெம்போ டிரைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.